அந்த ஏமாத்துக்காரிய ஒரேடியா என் பையன் வாழ்க்கையில இருந்து வெளியே எடுத்து போட்டுட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். நான் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா நீங்க தான் எல்லாத்துக்கும் இறக்கப்படுறவராச்சே. அந்த ரோகிணி திரும்பவும் ஏத்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. அதனாலதான் நான் அத்தையை வர சொன்னேன். அதானே பார்த்தேன். என்னடா என் பாட்டி மேல உங்களுக்கு திடீர்னு மரியாதை வந்துருச்சேன்னு ரெக்கமெண்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அத்தை, நான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அந்த விஷயத்துல உங்க புள்ளைய தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏண்டி மனோஜ நீ என்ன தனியாவா பெத்த? அவனுக்கு அப்ப என் புள்ள தானே. அவனுக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்கு. தாராளமா எடுக்கட்டும் அத்தை. ஆனா அந்த ரோகிணியை திரும்ப கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி வைங்க. அதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒருத்தி இங்க கூட்டிட்டு வந்ததை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு.